கோபிநாத் வணக்கம். டிசம்பர் 30ஆம் தேதி வரை விடுமுறை தினங்களிலும் வங்கிகள் வழக்கம் போல் செயல்படும் அப்படின்னு ரிசர்வ் வங்கியின் சென்னை மண்டல அலுவலகம் தெரிவிச்சிருக்கு. இது பத்தின கருத்துக்களை சொல்லுங்க. இந்த அறிவிப்பு பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற வங்கி கிளைகளில் மத்தியானத்துக்குள்ளேயே பெரும்பாலான வங்கிகள் மூடப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா பண பட்டுவாடா முற்றிலுமாக இந்த நிமிஷம் இந்த 3 மணி வெளில பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பணம் பட்டுவாடா செய்யப்படலை. அதாவது அந்தந்த வங்கியில் இருக்கிற ஏடிஎம்கள் ஒரு சில இடங்களில் இயங்குது. தொடர்ந்து 2-3 நாட்களாக ஏடிஎம்மே இயங்காத நிலையும் விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து இருந்து வருது. இப்போ நம்ம நிற்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா தனியார் ஏடிஎம் இந்த இடத்துல இயங்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த வங்கியில் பணம் பொதுமக்களுக்கு மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்ல இருந்து எங்களுக்கு பணம் வந்தால் மட்டும்தான் வாடிக்கையாளருக்கு நாங்கள் பணத்தை மாற்றி கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பொதுமக்கள் 2000 வரைக்கும் இந்த பணத்தை எடுத்துட்டு இருக்காங்க. சுத்தமா 100 ரூபாய் நோட்டுகள் இல்லைன்றது இங்க வங்கியாளரோட குற்றச்சாட்டா இருக்கு. இதே போல பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து இந்த பிரச்சனை எடுத்துட்டு இருக்கு. ஆங்காங்கே காலை முதலே தகராறு வரைக்கும் ஏற்பட்ட நிலைமை தான் தொடர்ந்து மாவட்டத்தில் இருந்துட்டு இருக்கு. பொதுமக்கள் பணம் கிடைக்காம கடுமையான சிரமத்துக்காக இருக்காங்க. நம்மளுடைய வாடிக்கையாளர் ஒருத்தர் இருக்கார், அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா சார், டிசம்பர் 30 வரைக்கும் வங்கிகள் லீவ் இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பணம் 4000 மாற்றிட்டீங்களா? இது வரைக்கும் உங்களோட நிலைமை என்ன? 30ஆம் தேதி வரைக்கும் பேங்க் இயங்குறதுன்றது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் நான் இப்போ அமௌண்ட் மாற்றலான்னு வந்தேன். ஆனால் இங்கே அமௌண்ட் இல்லை சுத்தமாக, அதனால சொல்லிட்டு பேங்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் ஆர்பிஐலேருந்து அமௌண்ட் கிடைக்கிற அமௌண்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் கிடைச்சிது அவங்களுக்கு வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த லீவ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பணம் மாற்றிட்டீங்களா? உங்களோட நிலைமை எப்படி இருக்குது? இல்லை, இன்னும் நான் பணம் மாற்றலை. சரியான அறிவிப்பு நியூஸ் பேப்பர் இல்லை வெளி இடத்துல போஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஒட்டி இது மாதிரி இந்த பணம்லாம் காகிதம்னு சொல்லாமல் இந்த பணம்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம், அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்ல அப்படின்னு அறிவிப்பு போஸ்டர்ஸு பேப்பரில் நியூஸ்லாம் வந்துச்சுன்னா பொதுமக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, 500 ரூபா தாள் செல்லாதுன்னு ஒன்று எல்லாரும் பயத்தில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஏடிஎம் நோக்கியும் பேங்கை நோக்கியும் எல்லாரும் போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு இந்த 500 ரூபா அது நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தால் அந்த அறிவிப்பு டெய்லி எல்லார் மக்களுக்கும் சென்றடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். விழுப்புரம் மாவட்ட மக்களோட மற்றொரு முக்கியமான கோரிக்கை இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இருக்கிற மக்கள் தங்களோட ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாமல் கடுமையான சிரமத்துக்காக இருக்காங்க. இங்கே இருக்கிற விழுப்புரம் மாவட்ட கிராம மக்களோட முக்கியமான கோரிக்கை பார்த்தீங்கன்னா நடமாடும் வங்கிகளை ஏற்படுத்தணும். மத்திய அரசு பார்த்தீங்கன்னா நடமாடும் வங்கிகளை ஏற்படுத்தி இந்த ரூபாய் நோட்டுகளை தங்களோட கிராமங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வங்கியாக செயல்பட்டு அதை பார்த்தீங்கன்னா நடமாடும் ஒரு பணத்தை கொண்டு எங்கள் கிராமத்தில் கொடுத்தா நல்லா இருக்குன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏற்கனவே கிராம மக்கள் அவங்க பஸ் ஏறி இந்த பகுதியில் பணம் கிடைக்காம நாள்தோறும் திரும்பி போயிட்டு இருக்காங்க. அவங்க அன்றாட உணவிற்கு கடுமையான சாப்பிட்றதுக்கு கடுமையான சிரமத்துக்காக இருக்கிறதா இங்க இருக்கிற கிராம மக்கள் நமக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. கோபிநாத், இப்போ வங்கிகள்ல பணம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சதா சொன்னீங்க. நேற்று காலை 10 மணி முதல் வங்கி ஏடிஎம்களில் 100 ரூபாய் 50 ரூபாய் நோட்டுகள் கிடைக்கும். நபர் ஒன்றுக்கு 2000 ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்திருக்கிற நிலைமையில அங்க இருக்கிற ஏடிஎம்களின் நிலைமை என்ன? மக்கள் இன்னமும் வங்கிகளுக்கு குவிஞ்சிட்டு இருக்கிறாங்களா? கண்டிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் 371 ஏடிஎம் மையங்கள் இருக்கு. நேற்றே 80% ஏடிஎம்கள் செயல்படலை. 20% ஏடிஎம்கள் செயல்பட்டது காரணம் பார்த்தீங்கன்னா வங்கியாளர்கள் அவங்ககிட்ட இருக்க பணத்தை ஏடிஎம்ல கொடுத்து இந்த இடத்துல கூட்ட நெரிசலை குறைக்கிறதுக்கு அவங்க வேலையை குறைக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பார்த்தாங்க. ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்றே 80% வேலை செய்யல. இன்னைக்கு முற்றிலுமா பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை மாற்றி கொடுக்கறதுக்கு முடியாத நிலைமையில முற்றிலுமா ஏடிஎம் சேவை முற்றிலுமா பாதிக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் ஏடிஎம்கள் நேற்று மாலை வரைக்கும் செயல்பட்ட ஏடிஎம் கூட தற்சமயம் இன்னைக்கு காலையில் ஏடிஎம் மையங்கள் கூட செயல்படாத நிலைமை தான் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் நீடிச்சிட்டு இருக்கு. கோபிநாத், இப்போ வங்கிகளில் பணம் இல்லை என்றும் ஏடிஎம் மையங்கள் 80% ஏடிஎம் மையங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் செயல்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து பேசலாம் கோபிநாத். அடுத்ததாக சென்னையில் உள்ள எமது செய்தியாளர் லோகநாதனிடம் கேட்போம். லோகநாதன், டிசம்பர் 30ஆம் தேதி வரை விடுமுறை தினங்களிலும் வங்கிகள் வழக்கம் போல் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கியின் சென்னை மண்டல அலுவலகம் தெரிவிச்சிருக்கு. இது தொடர்பாக இருக்கிற மக்கள் என்ன வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வங்கிகள் 30ஆம் தேதி வரை இயங்கும் என்று அறிவிச்சிருக்க பிறகு இந்த மக்கள் பெரிய அளவில் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா தலைமை அஞ்சலகம், நம்ம மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய தலைமை அஞ்சலகத்தில் இருக்கோம். இந்த அஞ்சலகத்தில் பார்த்திங்கன்னா நாளொன்றுக்கு ஒருவருக்கு 4000 ரூபாய் வீதம்
4000 ரூபாய் வீதம் வழங்கப்படுது. அது மட்டும் தற்போது இருக்கக்கூடிய அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா 2000 நோட்டுகள் மட்டுமே வழங்கப்படுது. 2000 நோட்டுகள் வந்து 2 நோட்டுகள் தரப்படும் சூழலில் பொதுமக்கள் வந்து அதற்கான சில்லறை பெறுவதற்கு பெரிய கஷ்டம் நாங்கள் இருக்குது. சில்லறை சீக்கிரமாக கிடைக்க மாட்டுது, இது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி பொதுமக்கள் சொல்கிறாங்க. இதில் நீண்ட வரிசையில் காலையிலிருந்து இந்த பொதுமக்கள் வந்து இந்த பகுதியில் பணம் எடுக்க வரும் சூழலில் தற்பொழுது நீண்ட நேரம் காத்திருந்த நபர் ஒருத்தர் பாலமுருகன் சொல்லிட்டு நம்மளிடம் இருக்கிறார். அவர்கிட்ட குறித்து கேட்போம். சார், இப்போ சொல்லுங்கள், 30ஆம் தேதி வரை வங்கிகள் இயங்கும், இந்த விடுமுறையற்ற வங்கிகள் இயங்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எவ்வளவு நேரமாக இங்கே காத்திருக்கிறீங்க? இது குறித்து சொல்லுங்கள். உங்களுடைய என்ன மாதிரியான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க சொல்லுங்க. நான் இன்னும் மத்தியானம் கூட சாப்பிடலை. சொல்லுங்கள். இன்னும் மத்தியானம் கூட நான் சாப்பிடலை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 500 ரூபா 2000 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிடாம கொள்ளாமல் நான் இவ்வளோ நேரம் 3 மணி நேரமாக நிற்கிறேன். எனக்கு இன்னும் வந்து இப்போ எவ்வளோ நேரம் அவங்க காசு கொடுப்பாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் நின்று ஏமாந்து தான் போகிறோம். இதை கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எங்களுக்கு வந்து காலையில் 8 மணிக்கோ இல்லை 7:30 மணிக்கோ எங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து இந்த பணத்தை பட்டுவாடா செஞ்சுட்டாங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை சாயந்தரம் இல்லை மாலையில் ஒரு 7-8 மணி மட்டும் எங்களுக்கு இருந்தால் எங்கள் எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம வங்கிகள் வந்து இயங்கணும், இவங்க பண பரிவர்த்தனை செய்வதற்காகவோ சில்லறையை எடுப்பதற்கு மாற்றுவதற்காகவோ தங்களுடைய பழைய 500 மற்றும் 1000 ரூபாய்களை மாற்றுவதற்கான வழிமுறையை கொஞ்சம் காலையிலேயே வங்கிகள் இயங்கினா நல்லா இருக்குன்ற ஒரு தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மிடம் இன்னொரு நபரும் இருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள். அது எதுக்கு? அது 2000 கொடுத்தது வந்து இது எதுக்கு? அது எதுமா கடையில் 100 ரூபா கட்டுறோம்டா, அதுக்கு எவனாச்சும் சில்லறை கொடுப்பானா? அதுதான் இது எதுக்குன்னு கேட்குறேன். 2000 ரூபா கொடுக்குறது வந்து பெரிய விஷயம். ஆனால் பேசாமல் ஒரு 500 ரூபா இல்லை ஒரு 1000 ரூபா எதுனாலும் பேசாமல் கொஞ்சம் இது படிக்குமா? பரவாயில்ல. இப்போது தற்போது நம்மிடம் ஒரு லேடி இருக்காங்க. சொல்லுங்கம்மா, நீங்கள் எந்த மாதிரியான சிரமம் அனுபவிக்கீங்க? இந்த வங்கிகள் எப்படி இயங்கணும்? சீக்கிரமாக இயங்கணுமா இல்லை வந்து கூடுதலான நேரங்கள் இயக்கப்படணுமான்னு சொல்லுங்கள். எவ்வளோ நேரமாக இந்த படம் எடுக்க காத்திருக்கீங்க சொல்லுங்கள். நான் 1 மணி நேரம் நின்றுட்டுருக்கேன். லேட் ஆகுது. ஆனால் 2000 ரூபா கொடுக்குறாங்க, அது சேஞ்ச் கிடைக்க மாட்டேங்குது. கடைக்கு போனாக்கா சில்லறை இல்லைன்றாங்க. அப்போ எதுக்கு அந்த 2000 யூஸ்? எங்களுக்கு வச்சிருந்து ப்ரோஜனம் கிடையாதுல்ல. ஒரு எந்த யூஸும் இல்லை. சும்மா எத்தனை பேர் சும்மா வீட்டில் வச்சு ஷோகேஸ் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த யூஸ்? ஒரு பால் வாங்க முடியல, ஒரு டிஃபன் வாங்க முடியல, ஒரு அரிசி வாங்க முடியல, எதுவுமே வாங்க முடியல. சும்மா கொடுக்குறாங்க. எத்தனை வீட்டில் எந்த கடையில் சில்லறைன்றாங்க. 500 ரூபா தலை போனால் 400 ரூபாய்க்கு வாங்குங்க, 100 ரூபா தரேன்றாங்க. அப்போ எதுக்கு? யூஸே இல்லைல்ல இது. கூடுதலான நேரங்கள் வந்து வங்கிகள் இயங்கினாலும் அவங்க கொடுக்கக்கூடிய 2000 ரூபாய்க்கு சில்லறை இல்லை என்பதே பிரதான குற்றச்சாட்டாக இந்த பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் நேரம் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க. பொதுவாகவே எல்லா வங்கிகளிலும் மக்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதை ஒரு குற்றச்சாட்டாகவும், மேலும் புதிதாக கொடுக்கப்பட்டுள்ள 2000 ரூபாய் நோட்டுக்கு சில்லறை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதையும் பொதுமக்கள் குற்றச்சாட்டாக பதிவு செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பேசலாம் லோகநாதன். அடுத்ததாக எமது செய்தியாளர் சுபாஷ் நேரில் இணைகிறார். அவரிடம் கேட்போம். சுபாஷ், டிசம்பர் 30ஆம் தேதி வரை வங்கிகள் விடுமுறை தினங்களிலும் வழக்கம் போல் இயங்கும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பாக அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க? அதாவது எல்லா வங்கிகளையுமே பார்த்தால் சென்னையில் பார்க்கும்போது அனைத்து வங்கிகளுமே இது போன்று நீண்ட வரிசைகள் தான் காணப்படுகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் பதிவு செய்தாக வேண்டும். அதாவது எல்லா வங்கிகளுமே வந்து 3:30 அல்லது 4 மணி வரை தான் வங்கி அலுவல் நேரம். தற்போது அந்த மணி நேரத்தெல்லாம் தாண்டி தான் தற்போது வங்கிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மக்கள் தேவைக்கேற்ப, மக்களின் கருத்துக்கேற்ப வங்கி ஊழியர்களும் அவர்களை முழுமையாக அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான விஷயங்களையும் அனுமதிக்கிறார்கள். இந்த வங்கியை பொறுத்தவரை 4 கவுண்டர்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது பழைய பணத்தை கொடுத்து மாற்றுவதற்கு 2 கவுண்டர்களும் மற்றும் பணத்தை முதலீடு செய்து அந்த பணத்தை வந்து செலுத்தி பணத்தை திரும்ப பெறுவதற்கான செய்யப்படுகிறது. இந்த நிலையில் வங்கியுடைய மக்களுடைய கருத்தில் என்றால் நீண்ட நேரம் இருந்தாலும் எங்களுக்கு அதிக முழு நாள் வேண்டும் என்கிறார்கள். வங்கியோட முழு நாள் என்பதற்கான அர்த்தம் 4 மணி வரையும் தான். ஆனால் அவர்கள் கேட்பது, பொதுமக்கள் கேட்பது என்னவென்றால் தங்களுக்கு வந்து 6 மணி வரை 7 மணி வரை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயம் இல்லை என்றாலும் தொடர்ச்சியாக வங்கிகள் இயங்க வேண்டும் என்பது குறித்த மக்களிடம் கேட்போம். ஆனால் தற்போது எந்த சூழ்நிலை இருக்காரு என்று கேட்போம். இந்த பேங்க் எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க சார். half an hour இருக்கும் சார். half an hour நிக்கீங்க. கடகடன் போயிட்டு இருக்கா எப்படி இருக்கு? மூவிங் சார்.
நீங்க எவ்வளவு பணம் கொடுத்து மாத்தலாம்னு வந்தீங்க? பணத்தை எவ்வளவு முதலீடு செய்யலாம் வந்தீங்க? 10,000 போட்டு இது பண்ணா 4,000 கிடைச்சது. 4,000 தான் எலிஜிபிள் பண்ணியிருக்காங்க சார். இப்போ வந்து பேங்க்ல வந்து மக்கள் வந்து சுலபமாக எடுத்துக்கொள்வதற்காக வருகிற டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் அனைத்து நாட்களும் இயங்கும் அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ பெட்டரா தோணுது சார். பெட்டரா தோணுது. இல்ல இன்னும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க? இப்போ 4 மணி வரைக்கும் பேங்க் ஒர்க் பண்ணிட்டாங்க. இன்னும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க? என்னென்ன ஐடியா இல்லைங்க சார். இது வந்து மக்கள் 30ஆம் தேதி வரை அறிவிக்கப்பட்டிருப்பது தங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயமாக தான் பார்க்கிறார்கள். சுபாஷ், இப்போ வங்கிகள்ல டெபாசிட் செஞ்ச 4,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, 2,000 ரூபாய் நோட்டுகளா தராங்க அப்படின்னு சொன்னதை கேட்டோம். 2,000 ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக 100 ரூபாய் அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லையா? திரும்ப சொல்லுங்க சுபாஷ். அதாவது வங்கிகள்ல டெபாசிட் செய்யப்படுற 10,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்படுற பணத்துக்காக 4,000 ரூபாய் பணம் தரதா சொன்னாங்க. அதுல 2,000 ரூபாய் புதிய நோட்டுகளுக்காக சில்லறை தட்டுப்பாட்டால் மக்கள் அவதிப்படும் சூழலை நாம் பார்க்க முடிகிறது. அந்த 2,000 ரூபாய் புதிய நோட்டுகளுக்கு பதிலாக 100 ரூபாயே மக்கள் பெறலாம் இல்லையா? ஆமா, இது வந்து ஒவ்வொரு வங்கியை பொறுத்தவரை அதோட நடவடிக்கை மாறுகிறது. நாம் ஒரு வங்கியை வைத்துக் கொண்டு சொல்ல முடியாது. இந்த வங்கியை பொறுத்தவரை, அதாவது இந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சாதாரண மக்கள், ஏழை மக்கள் ஆகியவர்கள் தங்க கணக்கை வைத்திருக்கிறார்கள். இங்கு அவர்களுக்கு தாராளமான வகையிலே சில்லறை வழங்கப்படுகிறது. இங்கு வந்து வங்கியோட அதிகாரி ஒருவர் இருக்கிறார். அவரோட கேட்போம், மேடம் எவ்வளவு சில்லறை கொடுக்குறீங்க? 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணவங்களுக்கு எவ்வளவு ரூபாய் சில்லறையா தரீங்க? 2,000 ரூபாய் சில்லறை தரீங்களா? 2,000 வரைக்கும் தாங்க. 2,000 வரைக்கும் சேஞ்சா தரோம். மற்றதெல்லாம் 2,000 ரூபீஸ் நோட்ஸ் தான் சார். நோட்ஸ் தான் தரீங்க. நியூ கரன்சி நோட் தரீங்களா? பழைய 100 ரூபாய் நோட் தரீங்களா? பழைய 100 ரூபீஸ் இல்ல 50 ரூபீஸ் 20 ரூபீஸ் என்ன டினாமினேஷன் இருக்கோ அதை கொடுக்குறோம் சார். தங்களிடம் எந்த அளவுக்கு தொகை சில்லறை தொகை இருக்கிறதோ அத்தனை தொகை மூலமாக தரப்படுகிறது என்று வங்கியோட அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கார். சொல்லுங்க.